ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஒரு கதைக்கு வருவோம். ரொம்ப நாள் கழித்து போன வாரம் எனக்கு ஒரு ஃபோன். யாருன்னு பார்த்தா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எடுத்து என்னடா அப்படின்னு கேட்டால், மச்சான் அஸ்தம்பட்டிக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்லு அப்படின்னா. எதுக்கடா இடம், என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி எனக்கு ஒரு டீ கடை பிளான் இருக்குது, நான் வந்து டீ கடை போட போகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஐடியில் வேலை செய்கிறவன். இவன் ஐடியில் இருக்கும்போது எங்கிட்ட போய் டீ கடையை வச்சு நடத்த போகிறான் அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி, அவனையே கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், டேய் அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு கொடுத்துருவாங்க, நான் டீ கடையும் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து வேலையும் செஞ்சுருவேன், அதனால் எனக்கு இது பிரச்சனையே இல்லை, நான் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு ஒரு இடத்த மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னான். இது என்னடா பெரிய கொடுமையாக போச்சு, இவன் பாட்டுக்கு டீ கடை போடுறேன்னு சொல்கிறானே, இது நல்லா வருமா, போட்ட பணத்தையாவது சம்பாரிச்சிருவானா அப்படின்னு ஒரு யோசனையில் உட்காந்துருக்கும் போது தான் இப்படி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பிஸ்னஸ் இருக்குது. யார் எடுத்தாலும் பிஸ்னஸ் எடுத்தால் முதல்ல ஆரம்பிக்கிறது டீ கடை தான் தோணும். ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டு, அப்படி இல்லையா துணி கடை, அப்படி இல்லைன்னா இப்போ ஃபேமஸாக போகிற இந்த பேர்ல் பிஸ்னஸ்ஸு, வெட்டி வேறு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் பயங்கரமாக நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறையா சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியரும் நிறையா ஆகுது. அதனால் இந்த ஒரு சீரீஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போனால், எந்த பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸாக இப்போ போகும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ எந்த பிஸ்னஸ்லாம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸை எடுத்து அதில் இது வரைக்கும் எவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு, ஃபெயிலியர் ரேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்திருக்காங்க, லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இப்படி ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் நியூ சீரீஸ், பிஸ்னஸ் பிரேக் டவுன் எபிசோட் 1. 2025 FICCI டேட்டா படி இது வரைக்கும் இந்தியாவில் 2 மில்லியன் டீ ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் கடைகள் வந்து ஓப்பன் பண்ணப்படுது. இதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு 2 இயர்ஸ்லேயும் 70% ஆஃப் த ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு டோட்டலாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மிட்ரேஞ்ச் டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடைக்கு இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60லேருந்து ஒரு 1.5 லேக்ஸ் செலவாகும். எக்யூப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள்ஸ், சேர்ஸ், பாய்லர், ஸ்டவ், கேஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு 20,000லேருந்து ஒரு 70,000 வரைக்கும் செலவாகும். நெக்ஸ்ட் பிராண்டிங் அண்ட் சைன் போர்ட். இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, நீங்களே ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேம் வேணும், அதுக்கான சைன் போர்டு வேணும். ஸோ இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேருந்து ஒரு 20K வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ். இப்போ டீ கடை நடத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் வேணும். அப்போ அந்த லைசன்ஸிங்க்கு நமக்கு எப்படியும் 5Kலேருந்து ஒரு 20K வரைக்கும் செலவாகிடும். ஸோ டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 lakh to 3 lakh இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிட்ரேஞ்ச் கடைக்கு நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ கடையை ஆரம்பிச்சிட்டிங்க, கடையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு நமக்கு டெய்லி செலவு பண்ணணும், டெய்லி அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி போடணும். டீ கடை நடத்தணும்னா பால் வேணும், டீ தூள் வேணும், சர்க்கரை வேணும். ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி வாங்கி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் தான் வரும். ஒரு நல்ல ஒரு க்ரௌட் பீக்காக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டீ கடை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு டீ ஆர் காஃபி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 700 கப்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 700 கப்ஸ் ஆஃப் டீ ஆர் காஃபி நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன செலவாகும் அப்படின்னா, இப்போ பாலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 900 rupeesக்கு செலவாகும். அண்ட் டீ தூள், காஃபி தூள் இதெல்லாம் பார்த்தா ஒரு 210 rupees. அப்புறம் அதுக்கு போடுற ஜிஞ்சர், மசாலா அதெல்லாம் ஒரு 70 rupees. சுகர் வந்து ஒரு 150 rupees. கப், டிஷ்யூ பேப்பர்ஸ் இதுக்கெலாம் ஒரு 175. கேஸுக்கு ஒரு 105. வாட்டர், கிளீனிங் இதுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் ஆகும், இதுக்கெலாம் ஒரு 70 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1670 rupees செலவாகுது. அண்ட் இப்போ ஒரு டீ கடை நடத்துகிறோம் அப்படின்னா அந்த டீ கடையில் நம்ம வெறும் டீ அண்ட் காஃபி மட்டும் சேல் பண்ண மாட்டோம், கூடவே ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கும். இது நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டீ கடை நடத்துகிறோம், ஒரு 700 கப் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கப்போட ரேட்டு 10 rupeesன்னு வச்சுப்போம். 700 கப்ஸ்க்கு 7,000 rupees நமக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கான ரெவன்யூவாக இருக்கும்.
இதில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கலாம்னா ஒரு 10 to 15% அதுலேருந்து எடுத்துக்கலாம். 7,000க்கு ஒரு 10% அப்படின்னா ஒரு 700 ருபீஸ்க்கு ஸ்நாக்ஸ் வந்து சேல் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஸ்நாக்ஸுக்கான ரா மெட்டீரியல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை நம்ம எங்கேயாவது ப்ரொக்யூர் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கான காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 700 ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 560 ருபீஸ் வந்து நம்ம அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஓவராலாக ஒரு நாளைக்கான நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2,200 ருபீஸ் ஆகுது. லெட்ஸே இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ மிஸ்லேனியஸாக கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 2,500 ஒரு நாளைக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு வச்சுப்போம். இப்போது ஒரு டீ 10 ரூபான்னு 700 கப்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு பீக் சேல்ஸ் விற்றோம் அப்படின்னா உனக்கு ஒரு 7,000 ரூபா அதில் ரெவன்யூ வரும். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் அதில் ஒரு 10%ன்னு எடுத்தோம்னா அதில் ஒரு 700 வரும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு நம்மளோட டோட்டல் ரெவன்யூ 7,700 ருபீஸ். இதில் நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ? 2,500. இந்த 7,700ல் 2,500 நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5,200 ருபீஸ் நம்ம கையில் நிற்கும். அடேங்கப்பா, பெரிய வேல்யூவாக இருக்கே. ஒரு நாளைக்கு 5,200 ப்ராஃபிட்டுன்னா பரவாயில்லையே, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணுதில்ல? தோணும். ஆனால் இதோட கணக்கு முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. டீ போட டீ மாஸ்டரு, இபி பில்லு, ரெண்ட்டு, இதெல்லாம் யார் பார்ப்பா? அதனால் அதையும் கணக்கு போடுவோம். மாதத்தில் 31 நாளுமே நம்மளால் கடையை வைக்க முடியாது. ஆவரேஜாக எல்லா சண்டேவையும் கழிச்சு கட்டிட்டு ஒரு 26 நாள் நம்ம கடை வைக்கிறோன்னு கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ 21 நாளைக்கு நமக்கான கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 5,200 அப்போ 5,200 இன்ட்டு 26 நாள் எவ்வளோனா 1,35,200 நமக்கு வருது. ஒரு நாளைக்கு 700 கப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தனியாலலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அது கூட ஒரு ஹெல்ப்பர் வேணும். அப்போ மாஸ்டர் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 1,000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு மாஸ்டருக்கு 30,000 ரூபா சம்பளம் வேணும் கம்பல்சரி. அண்ட் லேபருக்கு ஒரு 20,000 ரூபா, இதில் ஒரு 50,000. அடுத்து கமர்ஷியல் இபி பில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வீட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே இபி பில் கேல்குலேஷன் எல்லாம் 2 months ஒன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 1 மந்த்துக்கு அதை ஆவரேஜாக பிரித்தோம் அப்படின்னா இபி பில் ஒரு 6,000 வச்சுக்கலாம். அண்ட் ரெண்ட்டு முன்ன சொன்ன மாதிரி நல்லா க்ரௌடு இருக்கிற பீக்கான ஏரியாவில் ஒரு கடை வேணும் அப்படின்னா மினிமம் ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நான் சேலத்தில் சொல்கிறேன், சேலமில் ஒரு 40,000 ருபீஸ் இருக்கும். இப்போ இந்த 1,35,200ல் 96,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரே நிமிஷம். 1,35,200 மைனஸ் 96,000 போட்டோம்னா 39,200 நெட் ப்ராஃபிட்டாக கையில் நிற்கும். இது எப்படின்னா, நான் சொன்னபடி ஒரு நாளைக்கு 700 கப்பு டீ ஆர் காஃபி சேல் பண்ணியிருக்கணும். 700 கப்புங்கிறது பீக்கு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு குறையுது, வீக்கெண்ட்ஸில் அதிகம் இருக்கும், வீக் டேஸில் குறையுது அப்படின்னா உங்கள் நெட் ப்ராஃபிட் அடி விழுவும். இப்பவே கண்ணை கட்டுது. இந்த பிஸ்னஸை பற்றி நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் நெகட்டிவாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். இந்த பிஸ்னஸை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒரு வா ஃபேக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரன் பண்ணால் போதும், மாதம் 3 லட்சம் 4 லட்சம் கையில் நிற்கும் அப்படின்னு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஃபினான்ஷியலாக என்னென்ன இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பேசுவோம். இதில் இருக்கிற ப்ரோஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோ என்ட்ரி பேரியர். நீங்கள் ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்லாம் அவசியம் கிடையாது. மினிமமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும், உங்களால் கடையை ஆரம்பிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது டெய்லி கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 5,500 கைக்கு வருது, பார்த்தாலே பெரிய வேல்யூவாக தான் இருக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டெய்லி கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், எந்நேரமும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்டை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. நாலாவது, சிம்பிள் ப்ராடக்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி யாருனாலும் பண்ண முடியும், யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் யாருனாலும் இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும். அஞ்சாவது, ஸ்கேலபிள். ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா ரன் ஆகுதுன்னா 2வது கடை போடலாம், 3வது போடலாம், அடுத்து அதை ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதை ஸ்கேலப் பண்ண முடியும். அடுத்து கான்ஸுன்ற பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது லொக்கேஷன் தான். நான் சொன்ன மாதிரி பீக்கான ஏரியாவில் இருந்தால் கடை சூப்பராக ஓடும். இதே கொஞ்சம் இன்டீரியரில் போயிடுச்சு அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே தவிர புது கஸ்டமர்ஸை நம்மளால் அக்வயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது,
மார்ஜின் முன்ன சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், மார்ஜின் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து ப்ராஃபிட்டுங்கிறது கம்மி தான். நெக்ஸ்ட் காம்படிஷன். டீ கடை இன்றைக்கி தெருவுன்னு எடுத்தோம்னா அங்கே ஒரு 3-4 டீ கடையாவது இருக்குது. ஸோ இவங்களுக்கு நடுவில் நம்ம ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி அந்த கடையை நல்லா ரன் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அதை கொஞ்சம் யோசிக்கணும். 4வது ஃபிசிக்கல் ஒர்க். இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேபர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா, நீங்கள் 40,000-50,000 கொடுத்தாலும் வந்து வேலை செய்கிறதுக்கெலாம் இப்போ ஆள் இல்லை, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கடையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கல்லாப்பட்டியில் உட்கார்றது நம்ம வேலை கிடையாது. இன்கேஸ் மாஸ்டர் வரலன்னா இறங்கி நம்ம டீ போடணும், 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கணும். ஸோ அதில் ஃபிசிக்கல் ஒர்க் இங்கே ரொம்ப அதிகம். அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு கடைசி விஷயம், நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அதனால் குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போனாலும் கவர்மெண்ட் நம்மளோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியமோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அட்லாஸ்ட் இந்த பிஸ்னஸை யார் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது ஓகே, 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்பேன் அண்ட் ஃபுல் டைம் நான் அதுலேயே இருக்க முடியும் என்னால் அப்படின்னா இந்த பிஸ்னஸை பண்ணுறது நல்லது. இந்த பிஸ்னஸ் யாருக்கு சூட் ஆகாது அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னால, என் ஃப்ரெண்டு மாதிரி ஐடியில் வேலை செஞ்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு நான் கடையில் உட்காந்து கடையும் பார்த்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன், வேலைக்கு 2 ஆளை போட்டுருவேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் செட் ஆகுது. எந்த ஒரு பிஸ்னஸையும் எடுத்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த இடத்துல நம்ம இறங்கி வேலை செய்யணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த பிஸ்னஸை பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணி அந்த ப்ரொமோஷன்னால் நம்ம பார்த்து அட்மையர் ஆகி அது மூலிமா ஸ்டார்ட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் இறங்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இது மாதிரி வேறு எந்த பிஸ்னஸை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். அண்ட் எங்கள் எஃபர்ட்ஸ்க்காக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.